ஆச்சாரி, ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது. எதிர்வினையாக இப்போ நம்ம வந்து நிறைய நகர்வுகள் அடுத்தடுத்த மணி நேரங்களில் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? திரு கனகராஜனுடைய விமர்சனத்துக்கும் சேர்த்தே கூட நீங்கள் பேசிடலாம். வணக்கம் கார்த்திகை செல்வன். அண்ணன் கனகராஜ் சொன்னதுக்கு வந்து பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து கர்னல் முருகானந்தம் அவர்களும் குரூப் கேப்டன் வினோத் அவர்களும் வந்து அங்க உள்ள அந்த டோப்போகிராஃபியை வந்து நல்ல சரியான முறையில அவங்க விவரிச்சு சொன்னாங்க. ஏன்னா அவங்க பார்வையாளர்கள் குறிப்பாக சவுத் இந்தியால இருந்து வரவங்களுக்கு வந்து அங்க காஷ்மீர் வேலி எப்படி, காஷ்மீர் பள்ளத்தாக்கு எப்படி இருக்கு, அதனோட டோப்போகிராஃபி, அங்க உள்ள டெமோகிராஃபி, அதனுடைய சில விவரங்கள் வந்து தெரியாம வந்து இருந்த சூழ்நிலையில நல்ல வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உங்களுக்கே தெரியும் வந்து நான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்பு என்னுடைய வந்து அரசு அதிகாரியாக நான் ஆரம்பிச்சது, என்னுடைய அரசு பணியை ஆரம்பிச்சதே வந்து உள்துறையில, அதுவும் குறிப்பாக வந்து உளவுத்துறையில ஆரம்பிச்சு என்னுடைய ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கே வந்து காஷ்மீர் பள்ளத்தாக்குல தான் ஆரம்பிச்ச என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய அரசு பயணத்தை. இப்போ வந்து இந்த இடத்துல அவங்க வந்து அது குறிப்பாக வந்து கர்னல் முருகானந்தம் சொன்னது மாதிரி சுற்றுலா அப்படின்றத மையமாக வந்து இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்குல உள்ளவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவங்களுடைய பொருளாதாரம். இதுக்கு முன்னாடி வர வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து சுற்றுலா துறையில சுற்றுலா பயணிகளை வந்து அவங்க வந்து அடிப்பாங்களா, அது மாதிரியான ஒரு நடந்தது இருக்குதா அப்படின்னா எப்பயாவது ஸ்பொராடிக்கா நடந்திருக்குமே ஒழிய ஒரு மேசிவா இப்ப 28 பேரை வந்து அவங்க டார்கெட் பண்ணி அடிச்சது வந்து இந்த தடவை வந்து நம்ம பாக்குறோம். சோ இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு காரணமா என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்தியா ஒரு பலம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்கிறது. அதே சமயம் பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா பலுச்சிஸ்தானத்துல அங்க உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வந்து அங்கு கூக்குரல் எழுகின்றது, நாங்கள் வந்து இந்தியாவை எங்களோடு நாங்கள் இணைத்துக் கொள்ள விரும்புகிறோம் என்று அங்க வந்து போராட்டமே வெடித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில உலக மக்களுடைய உலக அரசுகளுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு பாகிஸ்தான் எடுத்த இந்த ஒரு முயற்சியாகத்தான் இது வந்து பார்க்கிறோம். ஏன்னா 2019 ஆர்டிகிள் 370 அபோரிகேஷனுக்கு பிறகு மேஜரா நடந்தது வந்து 2 இன்சிடென்ட். ஒண்ணு வந்து சிஆர்சி அப்படின்ற ஒரு இடத்துல, அந்த இடத்துல ரியாசின்ற இடத்துல வந்து 15 பேர் வந்து 2024லயும், அக்டோபர் 2019 வந்து குல்காம் அப்படின்ற இடத்துல ஒரு 14 பேரை வந்து தீவிரவாதிகள் தாக்குதல அவங்க இறந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து ஸ்பொராடிக்கலி வந்து 1-2 இன்சிடென்ட்டை தவிர பீஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலை தான் வந்து அங்க காஷ்மீர் இருந்துச்சு. காஷ்மீருக்கும் அதுவும் குறிப்பாக என்னுடைய அலுவலகம், அங்க பாஜகவுடைய அலுவலகம் காஷ்மீர் வேலியிலேயே வந்து இருக்குது. தேர்தல் சமயத்துல நானும் அங்க போயிட்டு வந்த ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை தான் நாங்க பார்த்தோம். இப்போ இப்படியாப்பட்ட ஒரு தாக்குதல் நடக்கும் அப்படின்றது வந்து நாம எதிர்பாராத ஒண்ணு. பிரதமர் சொன்னது மாதிரி அவர் கனகராஜ் சார் வந்து ஒரு அரசியல் ரீதியாக அதுக்கு வந்து சாயம் பூசினா கூட அது வந்து அந்த ஒரு வார்த்தையை மட்டும் விட்டுட்டு திரும்பி அதை வந்து ஸ்கிரிப்டே அது மாத்துங்க அப்படின்னு சொல்றது வந்து இந்த தருணம் கிடையாது. இன்னைக்கு உள்ள நம்ம சூழ்நிலையில இன்னைக்கு வந்து ரைட்டும் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கும் பொழுது ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா கட்சிகளுடைய அங்க பிரதிநிதிகளோட பேசிட்டு இருக்கிறாங்க. இதற்கு வந்து தக்க பதிலடி கொடுப்பது இப்ப ஏற்கனவே நேற்றே வந்து அறிவிச்சிருக்காங்க கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அந்த நதியோட அந்த முக்கியமான அந்த தாவாவை வந்து இப்ப வந்து தடை பண்றோம். இதனால வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இதனுடைய பிரயோஜனம் வந்து என்னன்னா பாகிஸ்தானுடைய மக்கள் வாழும், அதுவும் குறிப்பாக வந்து பஞ்சாப் ப்ராவின்ஸ்ல வாழக்கூடிய மக்கள், அங்க உள்ளவங்க முக்கியமாக அவர்களுடைய குடிநீர் மட்டுமல்ல அவர்களுடைய விவசாயத்துக்கு கூட இந்த இண்டஸ் நதி நீரை வந்து நம்பிதான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தையே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது வரும் பொழுது அதனுடைய பிரச்சனையில வந்து அவங்க வந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா நம்மளுடைய மக்கள் பாதிக்க இருக்கிறார்கள். இப்ப வந்து இதுவரை வந்து நம்மளுடைய போர் வந்து
அங்க உள்ள இதுக்கு முன்னாடி நடந்த போர் கூட வந்து ராணுவ வீரர்கள் ஒருவர் வந்து தாக்கி கொண்டது, அவர்கள் வந்து உயிரிழந்தது. ஆனால் பொதுமக்கள் நேரடியாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் பிரச்சனை வரும் பொழுது அப்பொழுதுதான் அங்க உள்ள பாகிஸ்தானுடைய அரசு வந்து இதனுடைய தீவிரத்தன்மை வந்து உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ இதை தடுத்திருக்க முடியாதான்னு கேட்கிறாரு திரு கனகராஜ். என்னன்னா அங்க ஒரு திருப்பி தாக்குதலே நடக்கப்படலையே, அப்போ அந்த வாய்ப்பே இல்லாம போயிடுச்சா, அவரு பாதுகாப்பு குறைபாடான்னு கேட்கிறாரு. இல்ல, இப்போ பாதுகாப்பு குறைபாடு, அந்த இடத்துல பாதுகாப்பு குறைபாடு இல்ல அப்படின்றது வந்து நம்மளுடைய கேபினட் கமிட்டி அண்ட் செக்யூரிட்டி வந்து நேற்று அனலைஸ் பண்ணிருக்காங்க. இப்ப அதனுடைய பிரீஃபிங் வந்து இன்னைக்கு அவங்க கட்சி உட்பட எல்லா கட்சியுடைய பிரதிநிதிகளுக்கும் அது வந்து சொல்லப்படும். இப்ப வந்து நான் கட்சி ரீதியா அதுல வந்து நான் வந்து கருத்து சொல்லக்கூடுவது வந்து என்னுடைய பிரீஃபை தாண்டி போகக்கூடும். அதனால வந்து அதுல இருந்து நான் ரெஸ்ட்ரெயின் பண்ணேன். ஆனா அதே சமயத்துல 2019 அவங்க எந்த இடத்துல வந்து நம்மளுடைய சிஆர்பிஎஃப் ஜவான்கள் அங்க புல்வாமா அந்த இடத்துல வந்து பண்ணும்போது அவங்களுக்கு உடனடியாக நம்ம ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பாலாகோட்ல நம்ம பண்ணி காட்டணும். நம்மளை பொறுத்தவரை நாம் போருக்கு அஞ்சுவதே கிடையாது. நாம் வந்து போருக்கு எப்பொழுதுமே ரெடியாக இருக்கிறோம். நம்மளுடைய ராணுவ வீரர்கள் பாதுகாப்பில், அந்த எல்லைப்புற பாதுகாப்பில் வந்து எந்த நேரமும் 24/7 அவர்கள் வந்து ரெடியாக இருக்கிறார்கள். பிரதமருடைய கண்ணசைவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய பாகிஸ்தானுடைய ராணுவம் நம்மளுடைய ராணுவத்தை வந்து நம்மளே கம்பேர் பண்ணி பார்த்தா கூட நம்ம வந்து அவங்களை விட ஒரு பெட்டர் பொசிஷன்ல தான் நம்ம இருக்கிறோம். நம்மள்கிட்ட வந்து உள்ள ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையை பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரே நிமிஷத்துல நான் முடிச்சுக்கிறேன், ஒரு டேட்டா மட்டும். ராணுவ பலத்துல நம்ம முன்னாடி இருக்கோம், 4வது இடத்துல இந்தியா இருக்கு. பாகிஸ்தான் ஐ திங்க் 12வது இடம் நினைக்கிறேன். மேபி கர்னல் சரி பண்ணலாம், வலுவான இடத்துல இருக்கிறோம். இல்ல கபில் செல்வன், அதுல வந்து டைரக்டா நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா கூட இந்தியாவுடைய ராணுவ வீரர்கள் 21,97,000 பேர், பாகிஸ்தான்ல உள்ளவங்க வெறுமனே 13 லட்சம் பேர் தான். துணை ராணுவ வீரர்கள் இந்த சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் சொல்றோம் இல்லைங்களா, பிஎஸ்எஃப் தான் வந்து ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறவங்க பார்டர் பொறுத்தவரை. அதை பாத்தீங்கன்னா நம்மகிட்ட 25,27,000 பேர், அவங்கள்ட்ட வெறுமனே 5 லட்சம் பேர் தான். அதே மாதிரி கடற்படை வீரர்கள் 1,42,000 பேர் நம்மள்ட்ட இருக்காங்க, அவங்கள்ட்ட 1,24,000 பேர் தான் இருக்காங்க. விமானப்படை வீரர்கள் 3,10,000 பேர் இருக்காங்க நம்மள்ட்ட, அவங்கள்ட்ட வெறுமனே 78,000 பேர் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா போர் விமானங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நம்மள்ட்ட வந்து 513 அந்த இடத்துல மட்டுமே நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம். பேசக்கூடிய இடத்திற்கு நாம இப்ப நகர்ந்துட்டோமா? சூழல் அப்படிதான் இருக்குன்னு பாத்தீங்களா? சரியான ஒரு பாயிண்ட் கார்த்திகை சொல்லி இருக்கீங்க. அதாவது அவங்க எப்ப இன்னைக்கு வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க, என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, நாங்க சிம்லா ஒப்பந்தத்தை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். இது ஒரு மிக முக்கியமான வந்து ஒரு விஷயம். இதுவரை, அதாவது ஒஸ்ட் சிச்சுவேஷன்ல கூட நம்ம வந்து சிம்லா ஒப்பந்தத்தை நாமளும் சரி அவங்களும் சரி வந்து கைவிடாமலே வந்து நம்ம வந்து டிப்ளமேட்டிக்கலி 2 பேரும் அக்ராஸ் தி டேபிள் அமர்ந்து நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வந்திருக்கிறோம். முதல் முறையாக அங்க உள்ள பாகிஸ்தானுடைய அரசு இதனுடைய அறிவிப்பை செய்துள்ளது. இதனுடைய சிக்னிபிகன்ஸ் எப்படின்னா, நாங்கள் வந்து எல்ஓசி, அதாவது வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலை நாங்கள் மதிக்க மாட்டோம். ஏன்னா சிம்லா ஒப்பந்தத்தோட மிக முக்கியமான ஒரு அம்சமே என்னன்னா, அன்னைக்கு தேதி, அதாவது வந்து 71 வாரத்துக்கு பிறகு அந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட பொழுது 2 ஜூலை 1972 எந்த லைன் எல்ஓசி இருந்துச்சோ அந்த லைன் தான் வந்து இன்னைக்கு இந்தோ பாகிஸ்தானுடைய பார்டர். அது வந்து பங்களாதேஷுக்கு நாம வந்து சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தால் கூட அந்த எல்ஓசியை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்ப சிம்லா ஒப்பந்தத்தை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம், அதை நாங்கள் வந்து அடியோடு புறக்கணிக்கிறோம். அவங்க வந்து அதாவது வந்து அவங்க ரெடியா இருந்தா நம்ம பதில் தாக்கல் கொடுப்பதற்கு நாம் எந்த நேரமும் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஃபர்ஸ்ட் எப்பொழுதுமே இந்தியா வந்து முதல் முறையாக அட்டாக் பண்ணதே கிடையாது. நம்மளுடைய ராணுவத்திலிருந்து அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். கடற்படையில் இது ஏர்போர்ஸ்ல இருந்து நீங்க சொன்ன மாதிரி இடையில நிறைய போர்கள் நடந்திருக்கு. அப்போதும் கூட நதிநீரை நிறுத்தி வைப்போங்கிற இடத்துக்கு நாமளும் நகரல. இப்போ ஆனா சிவிலியன்ஸ் மேல இருக்கிறதுனால அந்த ஒரு ஸ்டெப் இப்ப இந்தியா எடுக்குது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கலாம். நான் பேசுறேன், முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.